முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டதை நாளையே உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். இது உன் அப்பன் முருகன் மீது ஆணை. நாளையே தூரத்தில் இருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது. காலத்தின் மீது பழி போடுவதை நிறுத்தி உன் முயற்சியை இடைவிடாமல் நீ தொடர வேண்டும் பிள்ளையே. ஒரு தீபத்தால் வெளிச்சத்தை மட்டும்தான் காட்ட முடியும். மற்றபடி பாதையில் நீதான் கவனமாக அடி எடுத்து வைத்து செல்ல வேண்டும். அதே போன்று நீ முன்னேற்றத்திற்காக எடுத்த முயற்சிகளில் தோல்வி வந்தாலும் பின் வாங்காமல் முயற்சியை தொடர வேண்டும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தோல்வி அடைந்தால் அது உனக்கான முயற்சி அல்ல என்பதை உணர்ந்து அடுத்த முயற்சியை தொடர். ஒவ்வொரு முயற்சியிலும் நீ உறுதியுடன் முன்னேறும் போது என் அருள் உன்னோடு இருக்கும். உன் முயற்சிகள் வெற்றி காண, உன் மனம் வலிமை அடைய நான் உன்னை எப்போதும் வழிகாட்டியாகவே பாதுகாப்பேன். ஒரு குடும்பத்தின் பாசமும் அமைதியும் தான் வாழ்க்கையின் அடிப்படை. ஆனால் அதிலே சிலர் மறைவாய் நுழைந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி குடும்பத்தையே கலக்க முயல்கிறார்கள். அப்படி செய்பவர்கள் ஒருவரின் இல்லத்தை மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையும் அளிக்கின்றார்கள். முன்னொரு காலத்தில் பாவத்தின் பலன் தாமதமாக வந்து சேர்ந்தது. ஆனால் இக்காலத்தில் அது உடனடியாக கணக்கு கேட்கின்றது. யார் குடும்பத்தை குலைக்கின்றார்களோ அவர்கள் வாழ்விலேயே அதற்குரிய பலனை சந்திக்க வேண்டியிருக்கில்லையே. குடும்பத்தை காப்பது பெரிய தர்மம், அதை கலப்பது மிக பெரிய பாவம். நீ அஞ்ச வேண்டாம். குடும்ப பாசத்தையும் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் உன்னுடைய உண்மையான மனதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். தவறு செய்பவர்கள் நிச்சயம் என் கண் முன்னால் தப்பவே முடியாது. அவர்கள் நடக்கும் வழியிலேயே கர்மம் வந்து பதில் சொல்வது நிச்சயம் உறுதி. நீ எதற்கும் பயப்படாதே. நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வந்து சேரும். திரும்ப திரும்ப என்னிடம் நீ வேண்டி கேட்டது என்னவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் அப்பா. எப்படியாவது அவரிடமிருந்து ஒரு அழைப்பு கூட வராதா என்று ஏங்கி தவித்த என்னுடைய பிள்ளைகளுக்காகவே நாளையே உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது. சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்க போகின்றாய் பிள்ளையே. உன் சந்தோஷத்தை பார்க்கவே நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். நிம்மதியாக